ஹாய் கைஸ், குஞ்சு கருவாடு எடுத்திருக்கோம். இதில் தொக்கு செய்யலாம். இந்த தொக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். கருவாடு திங்காதீங்க கூட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து குஞ்சு கருவாடு வந்து நல்லா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வணக்கிக்கலாம். எதுக்காகனா இந்த கருவாடு குஞ்சு கருவாடு அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். நம்ம கிரேவி பண்ணும்போது முழுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக தான். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து சுடு தண்ணியில் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சுடு தண்ணி வச்சுருக்கோம். லைட்டாக ஹீட் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி வந்து மீடியமாக சூடாக இருந்தால் போதும். இப்போ கருவாடு வந்து தண்ணியில் போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் 2 மினிட்ஸ் வந்து அந்த சுடு தண்ணியிலேயே ஊற விடணும். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கருவாடை வடித்து எடுத்துடலாம். இப்போ பச்சை தண்ணியில் ஒரு டைமு வாஷ் பண்ணி வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் கருவாட்டு தொக்குக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 3 தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வணங்கிக்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைத்த மல்லித்தூள் 2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், வீட்டிலே அரைத்த மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே அரைத்த மிளகாத்தூள்ன்றது ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலானால இந்த தக்காளி வெங்காயத்துக்குள்ள நல்லா இறங்கட்டும். இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். தூளுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டணும். இப்போ 2 முட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த முட்டைக்கு கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் வந்து கிண்டாமல் அப்படியே விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முட்டையை மட்டும் லைட்டாக வணக்கி விடுங்க. முட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் இப்போ கருவாடெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிட்டங்க சுடு சுடு சாதம், கருவாடு தொக்கு. சூடான சாதத்தில் கருவாடு தொக்கு வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. எக்கு போட்டதுக்கு இது செம்ம டேஸ்டாக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. மசாலாலாம் கருவாடுல நல்லா இறங்கியிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.